வந்து இந்த ரிவரை வந்து பாதுகாக்கணும். நிறைய ஆக்கிரமிப்புகள் நிறைய வந்துருச்சு. இது அரசியல்வாதிகள், பெரிய செல்வந்தர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இதை கொஞ்சமாவது பாதுகாக்கணும்னாக்கா இதை இதை சுற்றி வந்து ஒரு ரோடு 2 பக்கமும் ரோடு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டோம்னாக்கா டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து நம்ம இதில் வந்து மதுரையில் வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது, ரொம்ப ஜாம் ஆகிருக்கு. அது 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 மாத்திரம் இல்லாமல் வந்து அந்த ரிவர் ஓரமாகவே வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக வாக் பண்ணுற மாதிரி ட்ரீயோட ஒரு ஒரு கார்டனோட சேர்ந்து இருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கார்டன், அதை தொடர்ந்து ரோடு, இந்த மாதிரி ரிவர் எங்கெங்கே இருக்கோ அது அவ்வளவும் போட்டு விட்டுட்டு அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் நிறைய செல்வந்தர்களுக்காக கடைக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பகுதியிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுடைய இந்த மரங்களை செடி கொடிகளை வளர்க்குறது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தது வந்து ககன்தீப் சிங் பேடி, இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் வந்து கமிஷனராக இருந்தார். அப்போ வந்து ரெசல்யூஷன்லாம் எல்லாம் எழுதி போட்டிருந்தோம். அது 2000. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டன்லாம் இல்லை, அந்த ரோடு வந்துருச்சு. அது ஒருவேளை அதனால வந்துச்சா என்னன்றதும் தெரியாது. ஒரு கருத்து நம்ம இந்த மாதிரி நிறைய பேசும் பொழுது அந்த கருத்துக்கள் வந்து சாதாரணமாக தெரியும், மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம மதுரையை வந்து க்ரீனிஷாக மாற்றுறது, மர செடி கொடிகள் நிறைய பண்ணிட்டு வரோம். ஒரு காரியம் வந்து இந்த ரோடு ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்காக வெட்டிட்டு போகிறாங்க, இல்லை வீடு கட்டுறதுக்காக வெட்டுறாங்க. அது வந்து தடுக்க முடியாது. என்ன ப்ரைவேட் லேண்டில் இருக்கும்போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் கவர்மெண்ட் லேண்டில் இருக்கக்கூடியது வந்து ஒரு இடத்துல மரம் வச்சா அதை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு கொண்டு வருது. அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறைய எல்லா இடத்தையும் எரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களை நம்ம தடுக்க முடியல, என்னன்னே தெரியல. நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனால் உற்பத்தி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. பிளாஸ்டிக் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்காக இருக்குது. அதை பார்க்கும்போது கண்ணீராக வருது. ஒரு இடத்துல நாங்கள் பிளாஸ்டிக்கை தனியாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா குப்பை தொட்டிலையுமே கருப்பாக அப்படி எரிச்சு, நேற்று எரிச்சது ஃபுல்லாக அப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் எரிச்சு, இப்படி எரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படி ஒரு முடிவு எடுத்தாலும், ஒரு அரசு திட்டங்கள் போட்டாலும், ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட அதை வந்து எதை விதமாக கண்காணிப்பும் பண்ணுறது கிடையாது. அதனால் நம்ம முயன்ற வரைக்கும் நம்மளும் இந்த பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுவோம். துணி பைகளை பயன்படுத்துவோம். செடி கொடிகள், ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் அது அதன் மூலமாக ஆக்சிஜன் வருது. நான் சமீபத்தில் தான் மே மாதம் தான் ரிட்டையர்ட் ஆகியிருந்தேன். பசுமை படையினுடைய பள்ளியினுடைய செயல்பாடுகள் நான் இருந்தேன். அப்போ சார், பாபு சார், இவங்கெல்லாம் தெரியும். எல்லாருமே நிறைய எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து பசுமலை மேல்நிலை பள்ளி, நான் ஒர்க் பண்ண பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சு. 180 185 வருஷம் ஆச்சு. சுதந்திரம் வாங்குறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அதாவது அங்கே ஒரு சோலையா உருவாக்கியாச்சு. 1500க்கு மேற்பட்ட மர செடி கொடிகளை வளர்த்து பாதுகாத்துட்டு வர்றோம். எப்போ? ஜூன் மாசத்துல இருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். மே மாசத்துல அதுல வந்து அந்த தண்ணி ஊற்ற முடியாம, அதை பராமரிக்க முடியாம ஒரு சிலது போனாலும் இருந்தாலும் இன்னைக்கும் அது மரங்கள் வெட்டதுக்கு, ஒரு மரம் வெட்டினாக்கா ஒரு 10 மரமாவது நாங்கள் நட்டு மாணவர்களை கொண்டு வளர்த்துட்டு வரோம்.